ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். சேலம் மேட்டூர் அணையில் காவல் உயர் அதிகாரிகள் இன்று ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதல்வர் செல்வார் என்பதால் முன்கூட்டியே அவர்கள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். எங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இந்த ஆய்வில் எந்தெந்த உயர் அதிகாரிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க, எவ்வளவு மணி நேரம் இந்த ஆய்வானது நடைபெற்றது, முழு விவரம்? வணக்கம். மேட்டூர் அணை நீர்மட்டம் விரைவில் 90 அடி எட்டும் நிலையில் உள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் விரைவில் மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் என்று கூறியதால் இதனையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து இன்று மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, டிஐஜி சந்தோஷ் அதிமானி மற்றும் சேலம் மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம் ஆகியோர் மேட்டூர் அணையை இன்று ஆய்வு செய்தனர். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மேட்டூர் அணைக்கு வருகை தந்து தண்ணீர் திறப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் மற்றும் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். மேலும் நீர்வளத்துறை சார்பாக அணையை சுற்றிலும் மண்ணம் பூசும் பணி மற்றும் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணை விரைவில் 90 அடி எட்டும் நிலையில் உள்ளதால் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு வசதிக்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் இதன் மூலம் சேலம் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் மேட்டூர் அணையிலிருந்து இன்று நீர்வரத்து வினாடிக்கு 10,405 அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் தற்போது 88.84 டிஎம்சி அடி உள்ளது. நீர் இருப்பு 51.33 டிஎம்சியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 குடம் நீர் திறக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.